சரி, நோட் எடுத்துக்கோங்க. இந்தியா 3.8 ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட நாடாக உள்ளது. இந்தியா 3.8 ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட நாடாக உள்ளது. இந்த டேட்டாவை வந்து IMF வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMFனா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். 2015 கம்பேர் பண்ணும்போது 2025 பொருளாதார வளர்ச்சி வந்து 66% உயர்ந்திருக்கு. ரெய்சினா மாநாடு டெல்லி, இது வந்து புவிசார் அரசியல் தொடர்பாக நடக்குது. இந்தியா நடத்துற மாநாடு புவிசார் அரசியல் சார்பாக நடக்குது. இது வந்து 2016 நடக்குது, வருஷம். இந்த மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினரா நியூசிலாந்தோட பிரதமர் வந்து கலந்துக்கிறார், கிறிஸ்டோபர் லக்சன். அடுத்து கம்பராமாயணம் ஓர் ஆய்வு. கம்பராமாயணம் ஓர் ஆய்வு. இதை எழுதினவர் வந்து வாவேசு ஐயர். இதை எழுதினது வாவேசு ஐயர். இந்த புக்கை ரிலீஸ் பண்ணது வந்து RN ரவி அவர்கள், தமிழ்நாடு கவர்னர் RN ரவி. அடுத்து நாட்டின் பெண்களுக்கான வேலையின்மை. நாட்டின் பெண்களுக்கான வேலையின்மை 5.6% இருந்து 5.6% இருந்து 3.2% கம்மியாயிருக்கு. 5.6% இருந்து 3.2% குறைஞ்சிருக்கு. இதை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர். மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர். 2017-18 பெண் தொழிலாளர்களோட பங்கு வந்து 23.3% இருந்துச்சு. பெண் தொழிலாளர்களோட பங்கு 2023-24 41.7 அப்படி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 2047 70% ஆகணுங்கிறது இலக்கு. 2047 அதை 70% மாற்றணுங்கிறது டார்கெட். தேஜாஸ் ஏர்கிராஃப்ட். தேஜாஸ் ஏர்கிராஃப்ட் இதுல வந்து நவீன உயிர்காக்கும் அமைப்பு முறை சோதனை செய்யப்பட்டுள்ளது. நவீன உயிர்காக்கும் முறை, நவீன உயிர்காக்கும் அமைப்பு முறை சோதனை செய்யப்பட்டுள்ளது. இது எதுக்குன்னா விமானம் ஓட்டுறாங்கல்ல பைலட், அவங்களுக்கான உயிர்காப்பு. அடுத்து இந்தியாவின் முதல் AI மூலம் இயங்கும் சூரிய உற்பத்தி வசதி. இந்தியாவின் முதல் AI மூலம் இயங்கும் சூரிய உற்பத்தி வசதி குஜராத்ல பண்றாங்க. குஜராத்ல சூரத். இது வந்து யூனியன் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறதுக்கு, செலவுகளை குறைக்கிறதுக்கு, சோலார் பேனல்ஸோட தரத்தை வந்து உயர்த்துறதுக்கு. கிரீன்லாந்து வந்து டென்மார்க்கு கீழே இருக்க ஒரு தன்னாட்சி நாடு. கிரீன்லாந்து வந்து டென்மார்க்கு கீழே இருக்கிற ஒரு தன்னாட்சி பிரதேசம். இதை வந்து அமெரிக்கா வந்து ஏதாவது ஒரு வகையில இதை கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்பியரெக்ஸ் டெலஸ்கோப் நாசா, இது வந்து ஃபால்கோன் 9 அப்படின்ற ராக்கெட்ல அனுப்ப போறாங்க. ஃபால்கோன் இது வந்து எதுக்குன்னா பிக் பேங்குக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்றதுக்கு ஆய்வு பண்றதுக்கு. பிக் பேங்குக்கு அப்புறம் நடந்ததை ஆய்வு செய்யறதுக்கு இது அனுப்புறாங்க. இந்தியாவின் முதல் காமிக் லைப்ரரி. இந்தியாவின் முதல் காமிக்ஸ் லைப்ரரி ராஜபாளையம், விருதுநகர்ல. அடுத்து RBIயோட புதிய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். RBIயோட நியூ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அஜித் ஜோஷி. பிரிட்ஸ்கர் ஆர்கிடெக்சர் பிரைஸ் 2025. இது வந்து கட்டிடக்கலைக்காக கொடுக்குற விருது. பிரிட்ஸ்கர் ஃபேமிலி இதை கொடுக்கறது யாருக்குன்னா சைனாவை சேர்ந்த லூ ஜெய்குங். இது கேஷ் பிரைஸ் வந்து $1 lakh. கேஷ் பிரைஸ் வந்து $1 lakh. இது வந்து 1979 கொடுக்குறாங்க. இவங்க வந்து சிகாகோ. பிரிட்ஸ்கர் ஃபேமிலி வந்து சிகாகோ. அடுத்து வெல்த் ரிப்போர்ட்.
வெல்த் ரிப்போர்ட் 2025. எந்த நாட்டில் அதிக பணக்காரங்கள்லாம் இருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு ரிப்போர்ட் இது. இதை ரிலீஸ் பண்றது வந்து நைட் ஃப்ராங்க் அப்படின்ற பத்திரிகை ரிலீஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து யூஎஸ், செகண்ட் சைனா, தேர்ட் ஜப்பான், ஃபோர்த் இந்தியா. இந்தியாவில் மொத்தம் 191 பணக்காரர்கள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூஎஸ், செகண்ட் சைனா, தேர்ட் ஜப்பான், ஃபோர்த் இந்தியா. இந்தியாவில் 191 பணக்காரர்கள். சி டிராகன் எக்ஸைஸ். அடுத்து சி டிராகன் எக்ஸைஸ். இது எங்க நடக்குதுன்னா யூஎஸ்ல நடக்குது. யூஎஸ்ல வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்ல நடக்குது. இது வந்து ஒரு கடற்படை பயிற்சி. கடற்படை பயிற்சி. இதில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னா யூஎஸ், இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா. யூஎஸ், இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா. அடுத்து கலைஞர் எழுதுகோள் அவார்டு. கலைஞர் எழுதுகோள் அவார்டு 2023. 2023க்கான விருதை இப்பதான் கொடுக்குறாங்க. யாருக்குன்னா ஆர் கோபால். ஆர் கோபால் அண்டு சுகிதா சரண்கராஜ். சுகிதா சரண்கராஜ். இது வந்து பத்திரிகை துறையில சிறந்து விளங்குபவர்களுக்கு இந்த அவார்டை கொடுக்குறாங்க. 5 லட்சம் கேஷ் பிரைஸ். அடுத்து கேலோ இந்தியா பேரா கேம்ஸ் 2025. கேலோ இந்தியா பேரா கேம்ஸ் 2025 நியூ டெல்லியில நடக்குது. நியூ டெல்லி. அவ்வளவுதான்.